எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நவம்பர் 17, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நிப்டி வந்து பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 103 பாயிண்ட் வந்து அப்பாகி 26,000 அப்படிங்கிற அந்த பேஸை வந்து கிராஸ் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த வாரம் இது 26,000 சஸ்டெயின் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே மாதிரி கோல்டும் வந்து பிளாட்டா தான் இருக்கு. இந்தியால 22 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராம் 11,540 ரூபாய்க்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் $4,000 per ounce அப்படிங்கிற அந்த லிமிட்டையும் வந்து சஸ்டெயின் பண்ணி வந்து கோல்டு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா 3 கண்ட்ரில இருக்கிற பீப்புள் வந்து பயங்கரமா வந்து அக்டோபர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸ், அதுக்கப்புறம் சைனா, அதுக்கப்புறம் இந்தியா. சோ இவங்க 3 பேரும் தான் கோல்டு இடிஎஃப்ல அதிகமா வந்து அக்டோபர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல நவம்பரோட இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல அமெரிக்கால இருந்து இந்த கோல்டு இடிஎஃப் வித்ட்ரால் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷேரான டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.73% வந்து அடிச்சிருந்தாங்க. நான் வந்து ஒரு சில ஷேர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணேன். இந்த ஷேர் இந்த அளவுக்கு கீழே விழுந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட Q2 ரிசல்ட்ஸ்ல இந்த கம்பெனி வந்து லாஸ் புக் பண்ணியிருந்தாங்க. டொமஸ்டிக்கா இவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் JLR சைடு வந்து பிரஷர் வந்து பயங்கரமா மவுண்ட் ஆயிருக்கு. நாம ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்த்தோம், JLR வந்து ஒரு சைபர் அட்டாக் நடந்து அதனால அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமா டிலே ஆயிருந்தது. சோ அதோட இம்பாக்ட் வந்து இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ்ல ஹெவியா தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம JLR கைடன்ஸையும் வந்து கட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 0% அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த JLR சைடுல இருக்க பிரஷர் அப்படிங்கிறது அடுத்த ஒரு 2-3 குவார்டருக்கு இன்னும் சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஷேர் வந்து இன்னைக்கு கரெக்டா இருக்கு. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அந்த CNG அண்ட் ஹைபிரிட்ஸ் இது ரெண்டையுமே வந்து SUVஸ்லயும் வந்து நாங்க பண்ண போறோம், அதுக்கான எவாலுவேஷன் வந்து நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நேத்து வீடியோல நம்ம பார்த்தோம், அமெரிக்கா ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் மேல இருக்கிற டாரிஃபை வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃபை தூக்கத்துக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு அதுக்கான ஆர்டர் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. 12 ஐட்டம் மேல அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபை வந்து அவங்க தூக்கியிருக்காங்க. அதுல முக்கியமா பார்க்க போறது வந்து ஸ்பைசஸ். அது வந்து இந்தியால இருந்து கொஞ்சம் அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு ஐட்டம். பட் ஆனா ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இதனால இந்தியாவுக்கு பெருசா வந்து பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 12 ஐட்டமும் சேர்த்து அமெரிக்கா இம்போர்ட் பண்ற வேல்யூ அப்படிங்கிறது $50 பில்லியன் மேல. அதுல வெறுமனே 548 மில்லியன் தான் இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அடுத்து இந்த டாரிஃபோட எஃபெக்ட் அப்படிங்கிறது அமெரிக்கால இருக்கிற இந்தியன் ஹோம்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அவங்களோட சாப்பாட்டு ரிலேட்டடான அந்த ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்தியாவோட இந்த குவார்டர் growth வந்து 7.3% வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ரூரல் சைடு வந்து டிமாண்ட் நல்லா இருந்ததும் கவர்மெண்ட் வந்து கேபெக்ஸ் ஸ்பெண்டிங் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது ரெண்டுமே சேர்ந்து ஜிடிபி growth வந்து 7.3 வரைக்கும் வந்து ஏத்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து RBI இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலரை சேல் பண்றது அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டாலர் வந்து அந்த 88 கிராஸ் பண்ணி 89 போகாம RBI வந்து டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு க்ளோசிங்ல ரூபா வந்து டாலர் கேஸா 88.62 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவும் சைனாவும் ஒரு டிஸ்கஷன்ல வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ரிவர்ஸ் ட்ரேட் மாடல் அப்படிங்கிற அந்த மாடல்ல வந்து ஒர்க் பண்றதுக்காக 2 பேரும் வந்து டாக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஓகே ஆச்சு அப்படின்னா இதன் மூலமா $6 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து இந்தியாவுக்கு ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ரிவர்ஸ் ட்ரேட் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சைனால இருந்து பல்க் ட்ரக்கை வந்து இம்போர்ட் பண்ணி அதை இந்தியால பினிஷ்டு டோசேஜ் ஃபார்ம்ஸா வந்து ப்ராசஸ் பண்ணி அதை சைனாக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றது. சோ இதை பண்றதுக்கான டாக்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கு. சோ இது பாசிட்டிவா முடியும் சமயத்துல இந்தியால இருக்க பார்மா கம்பெனிஸ்க்கான ரெவன்யூ அப்படிங்கிறது க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நாம டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸும் சரி, நிறைய வீடியோஸும் சரி, பார்மா ETF கன்சிடர் பண்றது நான் ஏன் பர்சனலா கன்சிடர் பண்றேன் அப்படிங்கறத பத்தி வந்து நான் பேசியிருப்பேன். சோ இப்பயுமே இந்த பார்மா ETF அப்படிங்கிறது ஒரு டிஃபென்சிவ் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டா தான் வந்து நான் வந்து ஃபீல் பண்றேன். அடுத்து இந்த IPOs ரிலேட்டடா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. சோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். லென்ஸ்கார்ட் IPO மார்க்கெட்டுக்கு வந்தப்ப அதுல அப்ளை பண்ணியிருந்த மியூச்சுவல் ஃபண்டோட எல்லாருமே வந்து அதை வந்து ட்விட்டர்ல கேள்வி கேட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கேன், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லென்ஸ்கார்ட் IPO வந்து அப்ளை பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்ல அதை வந்து ஒரு டிஸ்கஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல SIP இன்ஃப்ளோ அப்படிங்கிறது உள்ள வந்துட்டே இருக்கு. அதே சமயத்துல
ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை பிக் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வேல்யூவேஷன் கம்மியான ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் ரிட்டர்ன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும் அதுல பணம் போட்டவங்களுக்கு. சோ ஐபிஓஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா அந்த ரிட்டர்னை பிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஹர்ஜில தான் இந்த மாதிரியான ஐபிஓஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓ மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுக்கான காரணங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐபிஓ டைம்ல வரும்போது அந்த கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் ட்ராக் ரெக்கார்டு எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க என்ன டிஸ்க்ளோஷர் பண்றாங்களோ அந்த டேட்டா மட்டும் தான் நமக்கு அனலைஸ் பண்ண இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வர எல்லா ஐபிஓஸ்மே ஹை வேல்யூவேஷன்ல தான் வருது. சோ அப்ளை பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு பெருசா பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2021 இருந்து 2025 வரைக்கும் இப்ப வரைக்கும் வந்த ஐபிஓஸ்ல 40% ஐபிஓஸ் இப்போ அவங்க ஐபிஓ பிரைஸோட கம்மியான பிரைஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ எப்பவுமே ஒரு கம்பெனி ஐபிஓ போடுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து அப்ளை பண்ணணும். அதை வந்து ஸ்டடி பண்றது அப்படிங்கிறது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஒரு ஐபிஓ ஒரு கம்பெனி போடுறாங்க அப்படின்னா அது ப்ரமோட்டர் எக்ஸிட்டாக போடுறாங்களா இல்ல பிசினஸ் growthக்காக போடுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே சைடு இந்த 2025ல இப்ப வரைக்கும் ஐபிஓ மூலமா வந்த கம்பெனிஸ்ல யாரெல்லாம் வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே பயங்கரமா வந்து பிளாக் பஸ்டர் ரிட்டர்ன் பார்த்திருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு ரீசெண்டா நடந்த இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பீரியட்ல ப்ரமோட்டர்ஸாவோ இல்ல வெஞ்சர் கேபிட்டலிஸ்டாவோ உள்ள பணம் போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும்போது அந்த அதை விட பயங்கரமான மடங்கு ரிட்டர்ன் தான் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரியான இந்த ஸ்டார்ட் அப் ஐபிஓஸ் மூலமா மட்டுமே 15,000 கோடிக்கு மேல இந்த ப்ரமோட்டர்ஸ் எல்லாருமே வந்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னும் ஐபிஓஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வரதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டே இருக்கு. இந்த நவம்பர் டு டிசம்பர் இந்த 2 மாசத்துல மட்டும் அடுத்தடுத்து மீசோ, அப்புறம் மில்கி மிஸ்ட், அது மட்டும் இல்லாம கிளீன் மேக்ஸ் என்விரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் ஃபிராக்டல் அப்படிங்கிற ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனியும் வரப்போகுது. இதன் மூலமா மட்டுமே 26,000 கோடி வந்து இன்னும் மார்க்கெட்ல வந்து ஐபிஓஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஐடி செக்டர் பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே இன்னும் ஐடி வந்து ரிகவரி ஆயிடுச்சா இல்ல ஆகுமா அப்படிங்கிறதுல ஒரு கான்சென்சஸ் இல்ல, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஃபண்ட் ஹவுசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூடிஐ ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஐடி செக்டர்ல மட்டுமே 18% எக்ஸ்போஜர் வச்சிருக்காங்க. அதே சமயத்துல அப்படியே பார்த்தோம்னா நிப்பான் இந்தியா வந்து 8.6% வச்சிருக்காங்க, ஆக்சிஸ் வந்து 11.4% வச்சிருக்காங்க, மிரே அசெட் வந்து 12% கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்போஜர் வந்து வேரி ஆயிருக்கு. அப்படிங்கிறதுனால ஐடி எப்ப பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து எல்ஜி இந்தியா வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா பிஇ நார்ம்ஸ்னால இப்ப எனர்ஜி எஃபிஷியன்ட் ஏசிஸோட அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு நாங்க வந்து பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து எல்ஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 பெரிய ஏசி மேக்கர்ஸான ஹையரும் சரி காத்ரேஜும் சரி பிரைஸை ஏற்ற முடியாம இருக்க முடியாது, பிரைஸை வந்து நாங்க ஏற்றிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எல்ஜி வந்து நாங்க பிரைஸை ஏற்ற போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த CAF 3 நார்ம்ஸ் அப்படிங்கிறது தான். இதுல ஸ்மால் கார்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. யாரெல்லாம் பெரிய கார் பண்றாங்களோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஸ்மால் கார்ஸ்க்கு தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஸ்மால் கார்ஸ்க்கு நாங்க தரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன காரணமா சொல்றாங்கன்னா 2 வீலர்ஸ் வச்சிருக்க எல்லாருமே வந்து ஸ்மால் கார்ஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பெரிய பெனிஃபிஷியரி அப்படின்னு பார்த்தோம்னா மாருதி சுசுகி தான் வந்து இருக்கும். மாருதி சுசுகி தான் ஸ்மால் கார் செக்மெண்ட் வந்து பயங்கரமான ஒரு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த Q2 ரிசல்ட்ஸ்ல பேங்க் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டெபாசிட் growth அப்படிங்கிறது கிரெடிட் growth விட கம்மியா தான் இருக்கு. கிரெடிட் growthக்கும் டெபாசிட் growthக்குமான அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 2ல இருந்து 3% இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்ல லிக்விடிட்டி வந்து கிரன்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதை ப்ரோஆக்டிவா வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி SBI வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த ஆயில் இம்போர்ட் ரிலேட்டடா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ரஷ்யாவோட இருந்து வர ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது 11% அக்டோபர்ல அப்தான் ஆயிருக்கு. ட்ரம்ப் வந்து இந்தியா வந்து ஃபுல்லா குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் ஆனா அதோட கம்பேர் பண்ணும்போது 11% இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ரஷ்யால இருக்கிற 2 பெரிய ஆயில் ஃபார்ம்ஸ் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றதுக்கான அந்த சாங்ஷன் டெட்லைனா வந்து அவங்க நவம்பர் 11 அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அக்டோபர்ல இம்போர்ட் வந்து கொஞ்சம் சர்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
இந்த எனர்ஜியில வந்து டாலருக்கோட டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக இந்தியா, சைனா, ரஷ்யா இவங்க 3 பேருமே எனர்ஜி ட்ரேட லோக்கல் கரன்சிஸ்ல பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து முத்தூட் ஃபைனான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோல்ட் லோன் செக்மெண்ட்டே வந்து 30% வந்து ஃபினான்சியல் இயர் 26ல ரைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜியோ வந்து ட்ராய் கிட்ட நெட் நியூட்ரலிட்டி நார்ம்ஸை வந்து ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த நெட் நியூட்ரலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் வாங்கிட்டு ஒரே செக்மெண்ட்ல வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடாது. இப்ப 5G நெட்வொர்க் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அந்த நெட் நியூட்ரலிட்டி நார்ம்ஸ். ஆனா ஜியோ வந்து அதை வந்து ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு வந்து பிரீமியம் செக்மெண்ட்ல வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண எங்களுக்கு வந்து அனுமதி தரணும் அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து ட்ராய் வந்து செக் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாம நேற்று வீடியோல பார்த்திருந்தோம், டாய் செக்மெண்ட்ல வந்து யூஎஸோட எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது 50% கிட்ட வந்து கீழே விழுந்தது டாரிஃப்னால அப்படின்னு. இப்போ ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அக்டோபர்ல 30% அவங்க எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு 35% ஆவது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வெளிநாட்டுல டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேஃபாட்டோட சிஇஓ வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருந்தோம், பேங்கை வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து மெர்ஜர் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டர்லயும் மெர்ஜர் பண்றதுக்கான டாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்டோட நேஷனல் இன்சூரன்ஸ், ஓரியன்டல், யுனைடெட் இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்றதுக்கான டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த இன்டர்நேஷனல் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏஐ சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஏஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் மேல எல்லாருக்குமே ஒரு ஆப்டிமிஷன் இருந்தாலும், இந்த ஏஐக்காக கடன் கொடுக்கறவங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் காஷியஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் ஸ்டீல் வந்து டம்ப் ஆகுறது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சைனாவோட ஸ்டீல் அப்படிங்கிறது நேபாள் வழியா இந்தியாவுக்கு இல்லீகலா உள்ள வருது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் போயிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட அடுத்த ஃபேஸ் ஆஃப் growth வந்து ஏரோஸ்பேஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஏவியானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இந்த 2 தான் வந்து எடுத்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் கூகுள் வந்து அமெரிக்கால டெக்சாஸ் மாகாணத்துல மட்டுமே $40 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் அந்த ட்ரேட் டீல் வந்து முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த சவுத் கொரியோட பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த சவுத் கொரியன் ரிலேட்டட் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து டொமஸ்டிக்கா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால ஹூண்டாய், சாம்சங், எல்ஜி இந்த சவுத் கொரியன் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாருமே சேர்ந்து $464 பில்லியன் ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்க வந்து சவுத் கொரியால பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த எஸ் பேங்க்ல வந்து சுமிட்டோமோ வந்து ஸ்டேக் வந்து வாங்கியிருந்தாங்க. 25% வரைக்கும் வந்து வாங்கியிருந்தாங்க. ஆர்பிஐ வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்ப அதோட இந்தியன் ஹெட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்பிஐ அந்த 25% அப்படிங்கறத ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதையும் நாங்க அக்யூர் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எஸ் பேங்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். பர்சனலா நான் வந்து எஸ் பேங்க் ஷேர் வந்து அப்பப்போ கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். இதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு சிவில் சர்வே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.